துருவ நட்சத்திரம் படத்திற்கு யாரும் உதவவில்லை, கௌதம் மேனன் வருத்தம். விஷால் நடிப்பில் சுந்தர் சி இயக்கிய மதகஜ ராஜா படம் 12 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த நிலையில் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து வெளியானது. படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு அளித்த நிலையில், இதேபோல் தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் பல படங்களும் வெளிவர வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். அதில் முக்கியமாக நடிகர் விக்ரம் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியுள்ள துருவ நட்சத்திரம் படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இதன் படப்பிடிப்பு நிதி பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களுக்காக பலமுறை தடைப்பட்டது. இருந்தாலும் தடைகளை தாண்டி படப்பிடிப்பையும் நடத்தி முடித்தார் கௌதம் வாசுதேவ் மேனன். இதன் ரிலீஸ் தேதிகளை பலமுறை அறிவித்து பின்னர் வெளியிட முடியாமல் ஒத்திவைத்தனர். இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதற்கிடையே மலையாளத்தில் நடிகர் மம்முட்டி தயாரித்து நடித்துள்ள டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என்ற திரைப்படத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கியுள்ளார். இப்படத்தின் புரோமோஷன் நிகழ்ச்சியில் துருவ நட்சத்திரம் படம் பற்றி கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த கௌதம் வாசுதேவ் மேனன், துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாக சூழ்நிலையில் இருக்கும் போது யாரும் எனக்கு உதவவில்லை. யாரும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றால் அதை ஓ அப்படியா என கேட்பார்கள். அதற்கு யாரும் எனக்கு கால் செய்து பேசினர். இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்பார்ப்பு மற்றும் அவர்கள் தினமல